கணேசாய நமக. முருகாசரணம். பௌர்ணமியும் அதன் சிறப்புகளும். பௌர்ணமி மாதத்துக்கு ஒரு முறை வரும். அந்நாளில் வீடுகளில் அம்பிகைக்கு தீபம் வைத்து வழிபடுவது சிறப்பு. ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும் பௌர்ணமியில் ஒரு சிறப்பு அடங்கியுள்ளது. அதை அறிந்து விரதம் இருந்தால் நன்மைகள் வீடு தேடி வரும். தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமியின் சிறப்பை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனின் பிறந்த நாள். சித்திரை நட்சத்திரம். வைகாசி பௌர்ணமி முருகனின் பிறந்த நாள். விஷாக நட்சத்திரம். ஆனி பௌர்ணமி இறைவனுக்கு கனிகளை படைக்கும் நாள். ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாட்டுக்கு உகந்தது. ஆவணி பௌர்ணமி ஓணம் ரக்ஷாபந்தன் திருநாள். புரட்டாசி பௌர்ணமி உமாமகேஸ்வர பூஜைக்கு உகந்த நாள். ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். கார்த்திகை பௌர்ணமி திருமால் பிரம்மா ஆகியோர் சிவபெருமானின் அடிமுடி காண முயன்ற நிகழ்வு. கிருத்திகை நட்சத்திரம். மார்கழி பௌர்ணமி சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவமாடிய நாள். திருவாதுரை நட்சத்திரம். தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெரு விழா நடத்தும் நாள். பூச நட்சத்திரம். மாசி பௌர்ணமி பிரம்மனின் படைப்பு தொழில் துவங்கிய நாள். மகம் நட்சத்திரம். பங்குனி பௌர்ணமி சிவபெருமான் உமையம்மை திருமண நாள். உத்திரம் நட்சத்திரம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் சிறப்பையும் அறிந்து இறைவனின் சன்னதியில் தீபமேற்றினால் நன்மைகள் தேடி வரும். நன்றி.